டிப் காம்பன்சேஷனில் நம்ம மாற்ற போகிறது வந்து இந்த பிரேக் த்ரூ அமௌண்ட் அது மட்டும்தான். 90 டிகிரி ஆனதுனால இங்கே 16 mm டயமீட்டருக்கு 8 மில்லிமீட்டர் அப்படியே வரும். நம்ம அது மாற்றதுக்கு தேவையில்லை. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக அது மாறிடும். நம்ம 12 டயமீட்டர் மாறும்போது இங்கே மட்டும் ஒரு 1 மில்லிமீட்டர் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ டூல் வந்து லைப்ரரி டூல்ஸில் போய் ஃபில்டர் ஆப்ஷனில் கிளிக் பண்ணி இங்கே ட்ரில் இருக்கு, டீஆக்டிவேட் பண்ணுறேன். 8.5 தான் நமக்கு தேவை, 8 இல்லை 8.5. ஸோ 8.5 சாலிட் கார்பைட் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை HSS யூஸ் பண்ணிக்கோங்க. வந்து 1600. ஸ்பிண்டில் ஸ்பீடு வந்து 200 வச்சுக்கோங்க. சாரி, ஃபீடு ரேட்டு 200, ஸ்பிண்டில் ஸ்பீடு வந்து 1600. அப்படியே ஜெனரேட் பண்ணுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா G83 Z -16 நம்ம கொடுத்த அந்த 14 ப்ளஸ் அந்த டிப்பினோட வேல்யூ சேர்ந்து வந்திருக்காரு. ஓகே, Q வந்து Q வேல்யூ இந்த பெக் டெப்த் இதுதான், Q4 இங்கே வந்திருக்காரு. ஸோ இதுதான் பெக் ட்ரில்லிங். அதே மாதிரி நம்ம அப்படியே இந்த 4 பெக் ட்ரில் அதில் ரைட் கிளிக் பண்ணி ரைட் மவுஸ் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வாங்க. மவுஸு ரிலீஸ் பண்ணுங்கள். வந்து காப்பி ஆஃப்டர், அப்புறம் இந்த டவுன் அரவை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நம்ம இப்போ டேப்பிங்காக எடிட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து 14 டோட்டலில் இருக்குது. நம்ம வந்து அப்படியே ஒரு 2 மில்லிமீட்டர் எக்ஸ்ட்ரா வச்சா போதும். -16. ஸோ கட் பேராமீட்டர்ஸில் நம்ம பார்க்க வேண்டியது டேப் மாற்ற வேண்டியது. லிங்கிங் பேராமீட்டர்ஸில் இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் டிப் காம்பன்சேஷன் அப்படியே கேன்சல் பண்ணி விட்டுக்கோங்க. டூலு வந்து மாற்றணும். லைப்ரரி டூலில் போங்க, ஃபில்டர் ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள், இல்லை டேப் இருக்கும். இங்கே ரீமர், எஸ் 10. ஸோ இதில் டேப்பு நிறைய இருக்குது. இதில் நமக்கு எது டேப்பு தேவை, இந்த ரைட் ஹேண்ட் த்ரெட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த த்ரெட் டேப், ஃபோமிங் டேப் இல்லை, இது ஸ்பிண்டில் ஸ்பீடு இந்த ஃபுட் பர் இன்ச் இது அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க 1.5. ஸோ இதில் வரன ஆப்ஷன்ஸு ஃபீட் ரேட்டு வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த ரிஜிட் டேப்பிங் இருந்துச்சுன்னா நம்ம அந்த M28 M29 கொடுத்து G95 கொடுத்து பண்ணுறது இல்லையா, அது வந்து அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபீட் ரேட்டில் வந்து நம்ம 1.5 தான் கொடுக்கணும். இது அதோட மல்டிப்ளை பண்ணி வருது இல்லை. ஸோ ஒரு 250 கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணுங்க, அப்படியே G கோட் கிரியேட் பண்ணுங்க. ஸோ அது வந்திருக்கிறது எப்படின்னா அந்த 250யோட அந்த 1.5 மல்டிப்ளை பண்ணி தான் F375 அப்படி வந்திருக்காரு. இது நம்ம இதில் எடிட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்கே வந்து G95, இங்கே G95 கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் M20
G29 கொடுத்துக்கோங்க. முடியும் போது M28 G80 கொடுத்துக்கோங்க. கடைசியில் வந்து G94 கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து வெரிஃபை பண்ணி பார்ப்போம். இது எப்படி இருக்குன்னா வந்து ஸ்டாக் சைஸ் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறது கம்மியாக நினைக்கிறேன். ஸோ அது மறுபடியும் பார்த்துட்டு ஓகே, இப்போ வந்து மறுபடியும் செக் பண்ணுங்க. சிமுலேஷன் பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் சென்டர் ட்ரில். அந்த 4 mm கீழே இருக்கிறனால இவ்வளோ வந்திருக்கு. ஓகே, அடுத்தது பாருங்க 8.5 ட்ரில் ஸ்பெக்ட்ரலையும் பண்ணுறாங்க. அடுத்தது டேப்பிங். ஸோ டேப்பிங் பண்ணி முடித்தாலும் நமக்கு சாம்ஃபரிங் அந்த பக்கம் இருக்கும். ஸோ 4 mm கட் பண்ணும்போது இந்த இவ்வளோ இருக்காது, 0.75 அதுதான் பெருசாகிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ இதான் ட்ரில்லிங், ஸ்பாட் ட்ரில்லிங், பெக் ட்ரில்லிங் அண்ட் டேப்பிங்.